இதோட இந்த காலகட்டத்தில் இந்த சப்போர்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் பேஸ் இன்னும் நல்லா ஆகணும். பேஸ் நல்லா ஆகணும்னா நம்ம கலாச்சார மாற்றம் வரணும். நானே பல தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்காவது யாராவது அம்மா அப்பா 2 பிள்ளைங்க விளையாண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாரும் விளையாண்டு பார்த்ததே கிடையாது. எல்லாம் சினிமாவுக்கு போவாங்க, ஒன்றா கோயிலுக்கு போவாங்க, இல்லை ஷாப்பிங் போவாங்க. யாரும் விளையாடுறது கிடையாது. கலாச்சார ரீதியாக அந்த மாற்றம் வர வேண்டும். குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாய பாடமாக்க வேண்டும். உடற்பயிற்சி என்பதை கட்டாய பாடமாக்கணும். ஒரு 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் ஒருத்தர் எழுதுறான்னா ஒரு மைலை 8 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னு சொல்லணும். 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுறாருன்னா ஒரு மைலை 7 நிமிஷத்தில் ஓடணும்னு ஒரு கட்டாயத்தை பண்ணணும். அந்த பேசிக் ஃபிட்னஸ் இல்லாட்டி நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னால் தான் எல்லாருமே ஒரு பேசிக் ஃபிட்னஸ் வருவாங்க. இல்லை எல்லோரும் ஃபோனை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருப்பாங்களே ஒழிய யாரும் ஒன்றும் ஃபிட் ஆக மாட்டாங்க. கம்பல்சரி ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஒரு பேசிக் ஃபிட்னஸ் இருந்தால் தான் நீங்கள் பொதுத் தேர்வு எழுதலாம் என்ற நிலை கொண்டு வந்தோம் என்றால் எல்லாருமே பேசிக்காக ஸ்போர்ட்ஸுக்கு போவாங்க. பிடி வாதியாருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் சமுதாயத்திலையும் பள்ளிக்கூடத்துலையும் கிடைக்கும். அது அந்த பேஸ் ஸ்ட்ராங் ஆச்சுனாக்க தானாக சாம்பியன்லாம் ஒரு காலகட்டத்தில் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் முதல்ல